Happy morning student. Glory to Montfort and Sharmila Kindergarten. இப்போ நம்ம பார்க்க போகிறது லெவல் 6. லெவல் 6ல் நிறங்கள். என்ன தலைப்பு பார்க்க போகிறோம்? நிறங்கள். நிறங்கள்னா என்ன? கலர்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லையாடா? நிறங்கள் என்ற வார்த்தையை தமிழில் வண்ணம் என்று சொல்லலாம். சிவப்பு, சிவப்பு. இன்னொரு முறை சொல்லுங்கள். சிவப்பு, சிவப்பு. சிவப்பு நிறத்தில் பழங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆப்பிள் தானடா சொல்ல நீங்கள் நினைக்கிறது. ஸ்ட்ராபெரி, செரி சிவப்பு நிறத்தில் இருக்கும். சமையல் அறையில் அம்மா சமைக்கும்பொழுது சமையலுக்காக பயன்படுத்துவது தக்காளி. தக்காளியும் சிவப்பு நிறத்தில் தான்டா செல்லம் இருக்கும். நெக்ஸ்ட்டு பச்சை. பச்சை, பச்சை. இன்னொரு முறை சொல்லுங்கள். பச்சை, பச்சை. பச்சை நிறத்தில் உங்களுக்கு தெரிந்த பொருள்களை கூறுங்கடா செல்லம். குட் கண்ணம்மா. பச்சை நிறத்தில் வெண்டைக்காய் இருக்கும் மற்றும் கீரைகள் இருக்கும். செடி கொடி அனைத்தும் பச்சை நிறத்தில் இருக்கும். கறிவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா பச்சை நிறத்தில் இருக்கும். பச்சைக்கு ஆங்கிலத்தில் கிரீன் என்று சொல்லுவோம். உங்களுக்கு சொல்லட்டுமா? பச்சை நிறத்தில் கொய்யா பழமும் இருக்குடா கண்ணா. அது பார்த்தீங்கன்னா செடிகள் கொடிகளும் பச்சை நிறத்தில் இருக்கும். காய்கறிகளும் கீரைகளும் தினமும் நம்ம சாப்பிட்டால் உடலுக்கு நல்லது. அடுத்த நிறம் பார்த்தீங்கன்னா நீலம். என்னது? நீலம். நீலம், நீலம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். நீலம், நீலம். பார்ப்பதற்கு அழகா நீல நிறத்தில் பறவைகளும் இருக்கும். நீல நிறத்தை ஆங்கிலத்தில் ப்ளூ என்று சொல்லுவோம். நாம் இப்போ அடுத்தது பார்க்க போகிறது இந்த நிறங்களோட பிக்சர்ஸ். இது என்ன பழம்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க பாருங்களா. வெரி குட், சூப்பர் கண்ணா. ஆப்பிள். என்னது? ஆப்பிள். ஆப்பிள் என்ன நிறத்தில் இருக்குது? சிவப்பு நிறத்தில் இருக்குது. அதோட இலை என்ன நிறத்தில் இருக்குது? பச்சை. ஆப்பிள் சாப்பிட்டால் உடலுக்கு நல்லது. அடுத்தது என்ன பழம்னு பாருங்க. அது என்ன நிறம்னு சொல்லுங்க பார்க்கலாம். பச்சை. வெரி குட் கண்ணம்மா, சூப்பராக சொல்கிறீங்களே. பச்சை. இது என்ன பழம்? கொய்யாப்பழம். கொய்யாப்பழம் பச்சை நிறத்தில் இருக்குது. அதோட இலையும் என்ன நிறத்தில் இருக்குது? பச்சை நிறத்தில் இருக்குது. சாப்பிட்டால் உடலுக்கு நல்லது. குட்டீஸ், ஆப்பிள் கொய்யாப்பழம்லாம் சாப்பிட்றீங்களா? அது என்ன நிறம்னு சொல்லிக்கிட்டே சாப்பிடுங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நீல நிறம். வாவ், சூப்பராக இருக்கலடா இந்த பறவை. பார்ப்பதற்கு அழகாக இருக்கு பாருங்க. இதுதான் நீல நிறம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது இன்னொரு 3 நிறங்கள். பார்க்கலாமா குட்டீஸ்? மஞ்சள். ம இன் ச இல், மஞ்சள். இன்னொரு முறை சொல்லுங்கள். ம இன் ச இல், மஞ்சள். மஞ்சளை ஆங்கிலத்தில் எல்லோ என்று சொல்லுவோம். குட்டீஸ், மஞ்சள் நிறத்தில் உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் தெரியும் அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ட்ரை பண்ணுங்க. குட் கண்ணா, சூப்பர். மஞ்சள் நிறத்தில் எலுமிச்சை பழம் இருக்கும். என்ன பழம் இருக்கும்? எலுமிச்சை பழம் இருக்கும். எலுமிச்சை பழம் மட்டும்தான் இருக்குமா? அப்புறம் என்னென்ன இருக்குன்னு யோசிங்க பார்க்கலாம். குட் கண்ணம்மா, சூப்பர். மாம்பழமும் இருக்கும். அடுத்தது என்ன நிறம்னு பாருங்க. கருப்பு. க ரு இப்பு, கருப்பு. இன்னொரு முறை சொல்லுங்க. கருப்பு. காகம் என்ன நிறத்தில் இருக்கும்? கருப்பு நிறத்தில் இருக்கும். நம்மளுடைய தலைமுடியும் கருப்பு நிறத்தில் இருக்கும். என்ன குட்டீஸ், உங்களோட தலைமுடியில் கை வச்சு சொல்லுங்க பார்ப்போம். என்ன நிறம்னு? கருப்பு. இந்த கருப்பை ஆங்கிலத்தில் பிளாக் என்று சொல்லுவோம். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது வெள்ளை நிறம். வெ இல் லை, வெள்ளை. இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். வெ இல் லை, வெள்ளை. பால் என்ன நிறத்தில் இருக்கும்? வெள்ளை நிறத்தில் இருக்கும். என்ன நிறத்தில் இருக்கும்? வெள்ளை நிறத்தில் இருக்கும். பால் யாரிடமிருந்து கிடைக்கிறது? பால் பசுவிடமிருந்து கிடைக்கிறது. தினமும் காலையும் மாலையும் பால் குடித்தால் உடலுக்கு நல்லது. என்ன குட்டீஸ், நீங்களும் பால் குடிக்கிறீங்களா? பால் என்ன நிறம்னு சொல்லிக்கிட்டே குடிங்க. வெள்ளை நிறம். என்ன நிறம்? வெள்ளை நிறம். வெள்ளைக்கு ஆங்கிலத்தில் ஒயிட் என்று சொல்லுவோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது இந்த சொற்களோட பிக்சர்ஸ்.
இது என்ன நிறம்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் குட்டீஸ். வாவ், சூப்பர், மஞ்சள் நிறம். என்ன நிறம்? மஞ்சள் நிறம். இது என்ன பழம்னு சொல்லுங்க பார்க்கலாம். மாம்பழம். என்ன பழம்? மாம்பழம். இதோட இலை என்ன நிறத்தில் இருக்கு? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் குட்டீஸ். குட் கண்ணம்மா, குட் குட், சூப்பர். பச்சை நிறத்தில் இருக்கு. அடுத்து வரும் படம் என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். காகம். குட் கண்ணா, குட். காகம் என்ன நிறத்தில் இருக்கும்? கருப்பு நிறத்தில் இருக்கும். காகம் என்ன நிறத்தில் இருக்கும்? கருப்பு நிறத்தில் இருக்கும். அடுத்தது பாருங்க, இது என்ன விலங்குன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். முயல். என்னது? முயல். முயல் என்ன நிறத்தில் இருக்கு? வெள்ளை நிறத்தில் இருக்கு. முயல் என்ன சாப்பிடணும் மிஸ் சொல்லியிருந்தேன் முன்பு வகுப்புலேயே உங்களுக்கு. கேரட் சாப்பிடும். இது என்ன நிறம்? வெள்ளை. இப்போது நம்ம இது வரலையும் பார்த்தது லெவல் 6ல் உள்ள நிறங்கள். நிறங்களை ஒரு முறை வீட்டில் எழுதி பாருங்கள். எழுதி பார்க்குறது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக சிவப்பு அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் சிவப்பு நிறத்தில் உள்ள பொருள்களை வரைந்து வண்ணம் தீட்டி மகிழவும். என்ன குட்டீஸ், மிஸ்ஸு சொன்ன மாதிரி ஒர்க் செஞ்சு பார்க்குறீங்களா? தேங்க்யூடா செல்லம், பபாய்.